பர்த்டே மை டியர் புருஷா. ஏய் இது எப்போ வாங்குன? சர்ப்ரைஸ் பண்றதுல பசங்க எல்கேஜினா பொண்ணுங்க அதுல பிஹெச்டியே வாங்கினவங்க. என்கிட்டயே வா. சரி ஓகே, ஐ அக்ரீட் வித் யூ மை டியர் பொண்டாட்டி. இந்த விஷயத்துல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது, சரியா? சரி, எனக்கு என்ன கிஃப்ட் பண்ணிருக்க? ஆ, நீங்க முதல்ல எனக்கு என்ன வாங்கிருக்கீங்கன்னு சொல்லுங்க. சரி சரி ஓகே, அது எதுக்கு சொல்லிட்டு நீயும் நானும் சேர்ந்து ஒன்னாவே கிஃப்ட் ஓபன் பண்ணிடலாமா? கொடு. என்ன ஜீவா இது, ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே கிஃப்ட வாங்கியிருக்கோம். அது உனக்கும் எனக்கும் ஒரே மனசு ஒரே உயிர் மயில. யோசனை மட்டும் வேற வேறையா இருக்குமா என்ன? காலையில இருந்து மனசே நல்லா இல்ல ஜீவா. ஏண்டா பிறந்தோன்னு கூட ஒரு நிமிஷம் தோணுச்சு. ஏய் மயில, ஆனா இப்படி ஒரு புருஷன், இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னு தான் இது எல்லாமே நடந்திருக்கும்னு இப்பதான் எனக்கு புரியுது. ஐ லவ் யூ ஜீவா. ஐ லவ் யூ மயில. மயில, நாள் முழுக்க இப்படியே இருந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா கோயில் நட சாத்திருவாங்க, பரவாயில்லையா? ஐயோ இல்ல, இன்னைக்கு முழுக்க கோயில் சினிமான்னு உங்க கூட சுத்தணும்னு தான் நான் லீவ் போட்டிருக்கேன். 5 நிமிஷத்துல நம்ம ரெண்டு பேரும் ரெடியா கிளம்பிடலாம், ஓகேவா? மயிலு வா. மயிலு என்னாச்சு? பிறந்த நாளைக்கு அம்மாவோட ஆசீர்வாதம் தான் பெரிய கிஃப்ட்னு நான் நினைக்கிறேன் ஜீவா. இத்தனை வருஷமா அந்த கிஃப்ட் எனக்கு கிடைக்காம இருந்ததே இல்ல. இந்த வருஷமும் அதை மிஸ் பண்ணிட கூடாது. அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடலாம் ஜீவா. மயிலு, எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா அவங்க நம்மள வாழ்த்தலனா கூட பரவாயில்ல. இருக்கிற கோவத்துல ஆன்ட்டி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வையேன், உனக்கு தான் ரொம்ப சங்கடமாயிடும். அதனாலதான் சொல்றேன், சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள்ல திரும்ப திரும்ப நீ டிஸ்டர்ப் ஆகுறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது மயிலு. சொன்னா கேளு, நம்ம இப்படியே கிளம்பிடலாம், வா. இல்ல ஜீவா, அம்மா என்ன வேணாலும் சொல்லட்டும். அவங்க காலை தொட்டு கும்பிட்டா போதும் எனக்கு. சரி, உன் இஷ்டம். மயிலு, மயிலு, ஹாப்பி பர்த்டே. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ரீ. தேங்க்ஸ்க்கா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஜீவா சார். தேங்க்ஸ் மலர். எல்லாரும் ஒன்னா இருந்து உங்க ரெண்டு பேரோட பிறந்த நாளை கொண்டாடி இருக்கணும். சூழ்நிலையால எல்லாமே மாறி போயிடுச்சு. அடுத்த வருஷமாவது நான் ஆசைப்பட்ட மாதிரி நடக்கணும். என் வேண்டுதலும் அதான்க்கா. அம்மா வீட்ல இல்லையாக்கா? கடைக்கு போயிருக்காங்க மயில. ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, நான் கிஃப்ட் எடுத்துட்டு வந்துடுறேன்.
மாடி வீட்டுல குடியிருக்கிறவங்களுக்கு என் வீட்டு வாசல்ல என்ன வேலை? மாடியில இருந்து இறங்கணுமா போனமான்னு இருக்க வேண்டியதானே? எதுக்கு இப்படி என் முன்னாடி வந்து நின்னு என் உசுர வாங்குறீங்க? அம்மா, இன்னைக்கு முக்கியமான நாள்னு உனக்கு தெரியாதம்மா? நான் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நீ ஒண்ணு எனக்கு முக்கியமான ஆள் இல்ல. அம்மா, ஆனா இன்னைக்கு உன்னோட ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எங்க பிறந்த நாளுக்காக எங்களை ஆசீர்வாதம் பண்ணுமா? பிறந்த நாளுங்கிறது வருஷா வருஷம் வரும். ஆனா கல்யாணம் அம்மா முக்கியம், அவ ஆசீர்வாதம் முக்கியம்னு நினைச்சிருந்தா இப்படி திருட்டு கல்யாணமே நடந்திருக்காது. ஒருவேளை அப்படியே நடந்திருந்தாலும் அதை என்கிட்ட மூடி மறைக்கிற தைரியம் உனக்கு வந்திருக்காது. திருட்டு தாலி கட்டினப்பவும் அதை மறைச்சிட்டு திரிஞ்சப்ப கூட அம்மா ஞாபகம் வரல. சரி, ஏதோ கட்டாயத்துல நடந்தாலும் பெத்தவ கால்ல விழுந்து ஒரு தடவை ஆசீர்வாதம் வாங்கணும்னு தோணல. ஆனா பிறந்த நாளுக்கு மட்டும் என் ஆசீர்வாதம் வேணும். இத பாருங்க தம்பி, ஆசீர்வாதம் பண்ணணும்னா அந்த வார்த்தை மனசுல இருந்து வரணும். உள்ள வெறுப்ப வச்சுக்கிட்டு பெரும் வார்த்தையால வாழ்த்தக்கூடாது. நீங்க ரெண்டு பேரும் என் கண்ணிலே படக்கூடாதுன்னு தோணுது. இதுல எங்க இருந்து உங்களை நான் வாழ்த்த வேற செய்யறது? தயவு செஞ்சு என் வாயில விழாம வீட்டை விட்டு கிளம்ப பாருங்க. மயிலு, வர மலர், வா. பண்ண உனக்கு மயில் மேல 1000 கோவம் கூட இருக்கலாம். அதுக்காக பிறந்த நாள் அன்னைக்கு இப்படியா பேசுவ? வாழ்த்துலனாலும் பரவாயில்ல, அவ மனச கஷ்டப்படுத்தாம இருந்திருக்கலாம்ல. நான் பேசின வார்த்தை ஒரு 2-3 நாள்ல மறந்துடுவா. அதுக்கே நீ இப்படி துடிக்கிறியே? ஆயுசுக்கு மறக்க முடியாத அளவுக்கு அவ என் மனசு குத்தி கிழிச்சிட்டு போயிருக்கா. நான் எப்படி துடிச்சிருப்ப நீ கொஞ்சமாவது யோசிச்சியா? நீ எப்படி யோசிப்ப? இப்ப உங்க எல்லார் கண்ணுக்கும் நான் வில்லியா தெரிவேன். நம்பிக்கை துரோகம் செஞ்ச பொண்ணு பெத்த அம்மாவோட வேதனை இப்ப உங்க யாருக்கும் புரியாது. நாளைக்கு உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு பிறந்து அவ உங்க முதுகுல குத்திட்டு போறப்பதான் என் வலி என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். மயிலு, என்னாச்சு மயிலு? எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஒண்ணும் இல்ல ஜீவா. ஆன்ட்டி ஆசீர்வாதம் பண்ணலன்னு ஏதாவது ஃபீல் பண்றியா? விடு மயிலு, ஆன்ட்டியை பத்தி நான் சொல்லிதான் உனக்கு தெரியணுமா மயிலு? அவங்க வெளிப்படையா எதுவும் சொல்லனாலும் மனசுக்குள்ள உன்னை வாழ்த்தாம இருப்பாங்களா சொல்லு? மனசுக்குள்ள வருத்தம் இருக்கட்டும் ஜீவா, ஆனா வாயை திறந்து ஒரு வார்த்தை வாழ்த்து சொல்லலாம்ல. என் பிறந்த நாளைக்கு அந்த சின்ன சந்தோஷத்தை கூட எனக்கு கொடுக்க மாட்டாங்களா? ஆன்ட்டி கோவத்துல இருக்கிறப்ப நாம அதை எதிர்பார்க்க முடியாது மயிலு. அவங்களுக்கு எவ்வளவு வேணா கோவம் இருக்கட்டும், நல்லா இருன்னு மனசார கூட சொல்ல வேணாம். சும்மா ஒரு பேச்சுக்கு அவங்க சொல்லிருக்கலாம். அம்மாவோட ஆசை கிடைச்சிருச்சுங்கிற அந்த சந்தோஷம் மட்டும் எனக்கு போதும். அதை விட கோயிலுக்கு போறதும் அர்ச்சனை பண்றதும் சாமியோட ஆசீர்வாதம் கிடைக்கிறதும் எனக்கு முக்கியமே இல்ல. நான் இதத்தான் விரும்புறேன்னு அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் என்ன வீம்புக்கு நோகடிக்கிறாங்க. அதான் வேதனையா இருக்கு. அப்படி நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம்? சூழ்நிலையால அவசரமா நம்ம கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஆனா நாம நம்ம சந்தோஷம் தான் முக்கியம்னு நினைக்காம நம்ம கனவுக்காக தானே ஓடிக்கிட்டு இருக்கோம். அது ஏன் ஜீவா அம்மாவுக்கு புரியவே இல்ல? மயிலு, அவங்க 20 வருஷ நம்பிக்கைய நம்ம கொண்டு இருக்கோம் மயிலு. அந்த வேதனை ஒரு நாள்லயோ இல்ல ஒரு மாசத்துலயோ ஆறாது. காலம்தான் எல்லா காயத்துக்கும் மருந்துன்னு சொல்லுவாங்க. ஆன்ட்டியோட காயத்தையும்
காலம் கண்டிப்பா ஆற வச்சிடும். அதுக்கான டைமை நாம கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும். அது வரைக்கும் ஆன்ட்டி கோவத்துல என்ன செஞ்சாலும் நாம அதை ஏத்துட்டு தான் ஆகணும் மயிலு. எல்லாம் சரிதான் ஜீவா. ஆனா ப்ளீஸ் மயிலு, இது ரொம்ப ஸ்பெஷலான நாள். இத்தனை நாளா நம்ம நிறைய தடவை ஒன்னா போயிருக்கோம். ஆனா இன்னைக்கு தான் நம்ம லவ்வர்ஸா புருஷன் பொண்டாட்டியா நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு கிளம்பிருக்கோம். இந்த ஒரு நாள் எந்த கவலையும் இல்லாம நாம 2 பேருமே இந்த நாளை ரொம்ப சந்தோஷமா முழுசா அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன். சரியா? அம்மா இந்த மாதிரிலாம் பண்றாங்களேன்னு சொல்லி உனக்கு வருத்தம் இருக்கும் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா எனக்காக இந்த ஒரே ஒரு நாள் அது எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இரு மயிலு. சரியா? ப்ளீஸ். ஓகே ஜீவா. சரி. மயிலு, எவ்வளவு பிரச்சனையோட வந்தாலும் கோயிலுக்கு வந்ததும் மனசு அமைதியாயிடுது இல்ல? எனக்கு ஆமான்னு சொல்றதா இல்லன்னு சொல்றதான்னு தெரியல ஜீவா. அப்போ அது இன்னும் சரியாகலையா? அப்ப இருந்த அளவுக்கு இப்ப வருத்தம் இல்ல. நான் ஓகே தான். சரி, வா போலாம். தம்பி, கோயிலுக்கு வந்திருக்கீங்க, கட்டின பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுக்கலாம்ல? அத பூ வச்சிருக்கேனேக்கா. இருக்கட்டுமா, தெய்வ சந்நிதியில புருஷன் கையால வாங்கி கொடுக்கிற பூவுக்கு ஈடாகுமா? மயிலு, அக்கா சொல்றது சரிதானே? ஆமா, எவ்வளவு பூக்கம் இருக்கு? 4 முழம் இருக்குப்பா. ஒரு முழம் 30 ரூபா தான். நீங்க அதை அப்படியே கொடுத்துருங்கக்கா. சரிப்பா. ஜீவா, 2 முழம் போதும். தம்பி தான் ஆசையா வாங்கி கொடுக்குதுல்ல, அப்படியே வாங்கிக்கோமா. 100 ரூபாய்க்கு தரேன். நான் வச்சுக்கிறேன் கூட. இந்த கூட. அக்கா இந்தாங்க. தம்பி என்ன ஜாஸ்தியா இருக்கு? அது 120 ரூபா பூக்கு 30 ரூபா என் பொண்டாட்டிக்கு பூ வாங்கி தரணும்னு ஞாபகப்படுத்துறீங்கல்ல, அதுக்காக. சந்தோஷமா வச்சுக்கோங்கக்கா. ரொம்ப நன்றி தம்பி. ஓகே. மயிலு, போலாமா? ஆன்ட்டியோட கோபமும் வெறுப்பும் மயில ரொம்பவே பாதிச்சிருக்கு சாமி. அது அவ கனவு அடையறதுக்கு ஒரு தடையா இருக்கக்கூடாது. சீக்கிரமே ஆன்ட்டியை சமாதானப்படுத்தி மயிலோட சேர்த்து வச்சிருங்க. அம்மா என் கூட இல்லாம நான் நினைச்சதை சாதிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல சாமி. எக்ஸாம் எழுதி முடிச்சு நான் ஐபிஎஸ் ஆகிறதுக்குள்ள அம்மா என்னை ஏத்துக்கணும். அதுக்கு நீதான் வழி பண்ணணும் சாமி. नदमानं भवति सदा यत्पुरुषः आयुष्येधेन्द्रिये प्रतिष्ठति धान्यं धनं वशं भवपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः. दीर्घसुमङ्गली भव. ஜீவா, சொல்லு மயில. இந்த குங்குமத்தை தாலியில வச்சு விடுறீங்களா? சரி.
ஆமா மயிலு, என்ன வேண்டிக்கிட்ட மயிலு? நீங்க முதல்ல என்ன வேண்டிக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. நான் வேற என்ன வேண்டிக்க போறேன்? நீ ஐபிஎஸ் ஆகிறதுக்குள்ள ஆன்ட்டி உன்னை ஏத்துக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். இப்படி ஜீவா, நான் வேண்டினதையே நீங்களும் வேண்டி இருக்கீங்க. ஏய் மயிலு, உன் வாழ்க்கையில எது முக்கியம்னு எனக்கு தெரியாதா? ஆ? வா. சாமி, ஆ வணக்கம் சாமி. வாங்கோ, நமஸ்காரம். என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவங்களுக்காக நான் ஒரு gift வாங்கியிருக்கேன். அதை சாமி பாதத்துல வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க ராசி நட்சத்திரம் என்னன்னு சொல்லுங்க. என் பொண்ணோட ராசி மகரம் உத்திராடம். தம்பி பேரு ஜீவா. ஆனா அவரோட ராசி நட்சத்திரம்லாம் எனக்கு தெரியாதுங்களே. ராசி நட்சத்திரம் பார்க்காமல கல்யாணம் பண்ணி வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால ராசி நட்சத்திரம்லாம் பார்க்கலீங்க. அவங்க பேரை வச்சு அர்ச்சனை பண்ணிருங்களேன். பேஷா பண்ணிடலாம். ஓம் சிவாய நமஹ, ஓம் மகேஸ்வராய நமஹ, ஓம் சம்பவே நமஹ, ஓம் விநாசினே நமஹ, ஓம் சசிசேகராய நமஹ. அப்பா, என் பொண்ணோட மரண கண்டத்தை நீதான் சரியாக்கணும். இப்போ அவளுக்கு இன்னொரு பிரச்சனை வந்திருக்குப்பா. மயிலுக்கு அவ அம்மா தான் எல்லாமே. சூழ்நிலையின் காரணமா மயில் அவங்க அம்மா வெறுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பெத்தவளோட கோபத்தை தாங்க முடியாது என் பொண்ணு. பாவம், உசிரே போன மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கா. சாமி, சுசீலாவோட மனசை நீதான் சமாதானப்படுத்தணும். என் பொண்ணோட பக்கத்துல இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு சுசீலா அவளை ஏத்துக்கணும். என் பொண்ணோட பிறந்த நாளான இன்னைக்கு என்னோட ஒரே வேண்டுதல் இதுதான். அம்மாவையும் பொண்ணையும் ஒன்னா சேர்த்து வைக்கிறது தான் நீ அவளுக்கு கொடுக்குற பெரிய பரிசா இருக்கும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என்னோட வேண்டுதல் நிறைவேற்றி வையா. ஈஸ்வரா நமச்சிவாய நமோ. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தானியம் தனம் வசும் புகபத்ரலாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுः தீர்காயுஷ்மான் பவ. ரொம்ப நன்றி சாமி. க்ஷேமமா இருங்கோ. சரிங்க. ம். மயிலு, தாகமா இருக்கு, நம்ம எள்ளி குடிக்கலாமா? வேணாம் ஜீவா, வீட்டுக்கு போலாம். ஏய், வா மயிலு, குடிக்கலாம். ம். அண்ணா, 2 எள்ளி வழிக்க வைங்க. சரி தம்பி. மயிலு, இந்தா. ஓகே. கொடுங்க. தேங்க்ஸ். சாமி தரிசனம் பார்த்தது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சு. குழப்பமெல்லாம் நீங்கி சட்டுன்னு ஒரு தெளிவு கிடைச்ச மாதிரி இருக்கு. எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், அம்மாவும் நம்மள மன்னிச்சு ஏத்துப்பாங்கன்னு என் மனசுக்கு ஒரு தெம்பு வந்துருச்சு. மயிலு, இதே பாசிட்டிவ் எண்ணத்தோட இரு. நாம ஒரு விஷயத்துக்கு அழுத்தம் கொடுக்க கொடுக்க எல்லா விஷயமே நல்லதாவே நடக்கும். ஜீவா, அம்மா நம்மள ஏத்துக்கிட்டதும் நம்ம எல்லாருமே இந்த கோயிலுக்கு திரும்ப கண்டிப்பா வரணும். கண்டிப்பா மயிலு. இந்த ஜலகண்டேஸ்வரர் தான் நம்ம எல்லாரையும் ஒண்ணு சேர்க்க போறாருன்னு நான் நம்புறேன். நம்ம ஆசை எல்லாம் நிறைவேறின உடனே ஈஸ்வரருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றதுக்கு இந்த இடத்துக்கு வந்துதான் ஆகணும். கண்டிப்பா ஜீவா. என்னமா ஆச்சு? நான் பெத்த மாவுல கண்ணு முழிச்சு பாருமா. அப்பா வந்திருக்கமா. அம்மா 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 கண்ணு முழிச்சு பாருமா. கண்ணு முழிச்சு பாருமா. அம்மா
அம்மா அங்க பாருமா ஜீவா ஜீவாமா அம்மா 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 அங்க பாருமா